புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5 தொடக்கம் 25. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாக விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். சக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வழியாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். சிந்தனை. நேற்றைய நாளில் கனவிலே யோசேப்புக்கு அருளிய செய்தியை அவர் நம்பினார். அதன்படி செயற்பட்டார். அவ்வாறே மரியாவும் கபிரியேல் தூதரின் செய்தியை கேட்டு நம்பினார். இவர்கள் இருவருக்கும் அருளப்பட்டது போலவே இன்று சக்கரியாவுக்கும் அருளப்படுகின்றது. ஆனால் அவர் நம்ப மறுத்து விடுகிறார். தனக்கு அருளப்பட்ட வெளிப்பாட்டை
சந்தேகம் கொண்டு நோக்கினார். சக்கரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் கடவுளுக்கு முன் நேர்மையாளர்களாயிருந்தனர். ஆண்டவரின் கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். இவ்வாறான சக்கரியா ஆண்டவரின் பீடத்தருகில் நின்று தூபம் காட்டிக் கொண்டிருந்த போது கபிரியேலை காட்சியில் கண்டார். அப்போது அவருக்கு அருளப்பட்ட வெளிப்பாடு, உன் மனைவி எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்பதாகும். சக்கரியா உடனே இந்த செய்தியை நம்பியிருக்க வேண்டும், ஆனால் நம்ப தவறிவிட்டார். அப்போது தூதன் கூறியது, நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உனக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். இந்த தண்டனையானது சக்கரியாவின் நன்மைத்தனத்துக்காகவே அருளப்பட்டது. அவருடைய நம்பிக்கையின்மையின் மத்தியிலும் ஆண்டவர் தமது மீட்பு திட்டத்தில் அவர் பங்கு கொள்ள வேண்டுமென்று விரும்பினார். இந்த தண்டனை ஒரு தண்டனையே அல்ல, மாறாக அவரது நம்பிக்கை மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்காகவே அருளப்பட்டது. அது நிறைவேறியது என்பதும் உண்மையே. பெரும்பாலானோர் நாங்களும் மரியா, யோசேப்பு போன்றவர்களை விட சக்கரியாவைப் போலவே இருக்கின்றோம். எம்மிடம் சிறந்த நோக்கங்கள் இருந்தாலும் கடவுளின் சித்தத்துக்கு பிரமாணிக்கமாக இருக்க முயற்சிகளை மேற்கொண்டாலும் நாம் தடுமாறி விடுகின்றோம். இது நடக்கும் போது அதனால் ஏற்படும் ஒவ்வொரு விளைவையும் கடவுளிடம் இருந்து வரும் அன்பின் பரிசாக ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். தண்டனைகள் வெவ்வேறு வடிவங்களில் வரும். அவை கடவுளின் திருவுளத்துக்கு அதிக கீழ்ப்படிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அருளப்படுகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எமது பாவங்கள் எமது வாழ்வில் ஏற்படுத்திய விளைவுகளை இன்று சிந்திப்போம். எமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதன் விளைவுகளுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மிகுந்த தாழ்ச்சி வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவற்றில் இருந்து பெரும் நன்மைகளையே கொண்டு வருவார். செபம். ஆண்டவரே, சக்கரியா, யோசேப்பு, மரியா இவர்களை பின்பற்றி உமது திருவுளத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து வாழ அருள் தாரும். ஆமென்.